காங்கிரஸில் ஒரு இது என்ன வந்துட்டு இருக்குன்னா, நம்ம ரொம்ப நாளாக ரொம்ப ஒரு அடிமை மாதிரி இருக்கோம் திமுகவுக்கு. அவங்க கொடுக்குற சீட்டை வாங்குறோம், இது பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அண்ட் 2011 இல்லை, 2011 நான் சொல்வது 2006 இல்லை, 2006 11 இருந்த திமுக அரசுக்கு மெஜாரிட்டி கிடையாது. ஏன்னா 89 சீட்டு தான் கிடைச்சது. ஏன்னா முதல்ல இருந்து ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டு இருக்காரு தன் கட்சிக்காரர்களுக்கு, இன்னைக்கு எதிர்கட்சிங்கிற பேர்ல நம்ம தான் செயல்படுறோம். மோடிக்கு எதிர்த்தும் சரி, பாஜகவுக்கு எதிர்த்தும் நம்ம தான் ஆல் இண்டியா. நம்மளோட எதிர்ப்புல தான் இந்த மாநில கட்சிகளும் லாபம் அடையுது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஆட்சி பிடித்தால் நமக்கு பங்கு வேண்டும். அதனால காங்கிரஸ்ல ஒருத்தர் நமக்கு இவங்க 18 இது கொடுக்கறது தான், நம்ம வி வில் பார்கெயின் வித் விஜய். அதை தவிர்த்துக்க, விஜயும் ராகுல் காந்தியும் நல்ல நண்பர்கள். கேரளத்தில் ஒன்றும் நல்லா வரதுக்கு டிவிக்கோட நம்ம உடன்பாடு வச்சிருந்தோம்னா தமிழ்நாட்டில் அதோட இம்பாக்ட் புதுச்சேரியிலையும் இருக்கும், அதோட இம்பாக்ட் கேரளத்திலையும் இருக்கும். அமித்ஷா இபிஎஸ் சொல்லியிருக்காரு என்னன்னா, இங்க பாருங்க, இந்த இதை விடக்கூடாது, நாம ஜெயிக்க போறோங்கிற நம்பிக்கையில தான் நம்ம பண்ணணும், என்டிஏ ஜெயிக்குங்கிற மாதிரி போட்டியிடணும்னு ஒரு இது கொடுத்துருக்காரு, ஒரு கிளாரியன் கால். நேயர்களே, நாம் அடுத்து காணப்போகும் முக்கிய செய்தி தமிழ்நாடு தேர்தல் வியூகங்களை குறித்தது. இந்த வருடம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கப் போவது நாம் அனைவரும் அறிந்ததே. அது குறித்து ஜனவரியில் பல மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றாக வர துவங்கிவிட்டன என்று தகவல்கள் வருகின்றன. குறிப்பாக திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான ஒரு விரிசல் ஏற்பட்டது இப்போது விரிவடைந்து வருகிறது. ஏனென்றால் பிரதீப் சக்கரவர்த்தி அவர் ரொம்ப குறிப்பா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு அதிக கடன் இருக்கிறது என்று. அதை செல்வ பெருந்தகை அவரே எதிர்த்தார். இது RSSும் பிஜேபியும் செய்கிற ஊடுருவல் என்று. ஆனால் அதை அதுக்கு கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தலையிட்டு இந்த மாதிரி தலைவரை காங்கிரஸ்ல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொன்ன போது, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி அவர்கள் என்ன மாதிரி குரல் எழுப்பினாங்கன்னா, இது காங்கிரஸுக்கு நீங்க யாரும் புத்தி சொல்ல வேண்டாம், காங்கிரஸ் என்ன பண்ணணுங்கிறது அதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுல ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகமா சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கறத நம்ம குரல்கள் ரொம்ப பலமா கேட்கறது. அதே சமயத்துல தாவேக்காவோட நெருக்கமான ஒரு உறவு வருதையும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் தொடர்பா விஜய் ஒரு பிரச்சனையில ஈடுபடுற போது காங்கிரஸ் தலைவர்கள் அவருக்கு ஆதரவா குரல் கொடுக்கறாங்க. சோ இது என்ன நடக்கிறது? அதே சமயத்துல என்டிஏல பாமக இப்ப சேர்ந்திருக்கிறதா அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. சோ சேகர் ஐயர் சார், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? இல்லைங்க, கட்டாயமாக இப்போ ஜனவரி 15 பொங்கலுக்கு பிறகு, தை மாதம் பிறந்த பிறகு எல்லா கட்சிகளும் ஒரு முடிவு எடுத்து முன்போக்கு, தன்னோட அடுத்த முன்போக்கை அவங்க இது பண்ணுவாங்க. கட்டாயமாக ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூறுவது போல காங்கிரஸில் ஒரு இது என்ன வந்துட்டு இருக்குன்னா, நம்ம ரொம்ப நாளாக ரொம்ப ஒரு அடிமை மாதிரி இருக்கோம் திமுகவுக்கு. அவங்க கொடுக்குற சீட்டை வாங்குறோம், இது பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அண்ட் 2011 இல்லை, 2011 நான் சொல்வது 2006 இல்லை, 2006 11 இருந்த திமுக அரசுக்கு மெஜாரிட்டி கிடையாது. ஏன்னா 89 சீட்டு தான் கிடைச்சிருது. தமிழ்நாட்டில் இருப்பது 2034 தொகுதிகள். அந்த 2034 தொகுதிகளில் உங்களுக்கு 117 118 இது வேணும், மெஜாரிட்டி இருக்குது. 2006 டிஎம்கேக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 89 தான் கிடைச்சிது. அப்போ காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது. ஸோ அந்த ஆதரவு கொடுத்ததுனால அப்போ நம்ம எல்லாம் பண்ணோம். இப்போ நமக்கு தே டோன்ட் இன்வால்வஸ் இன் கவர்மெண்ட். நமக்கு ஆட்சி வேணும், அதிக சீட்டு வேணும். ஏன்னா முதல்ல இருந்து ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டு இருக்காரு தன் கட்சிக்காரர்களுக்கு, இன்னைக்கு எதிர்கட்சிங்கிற பேர்ல நம்ம தான் செயல்படுறோம். மோடிக்கு எதிர்த்தும் சரி, பாஜகவுக்கு எதிர்த்தும் நம்ம தான் ஆல் இண்டியா. நம்மளோட எதிர்ப்புல தான் இந்த மாநில கட்சிகளும் லாபம் அடையுது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஆட்சி பிடித்தால் நமக்கு பங்கு வேண்டும். அந்த பங்கு எப்படி பங்கு வேணும்? வி வாண்ட் a place in the ministry. ஏன்னா இப்ப திருப்பி காங்கிரஸ் எம்எல்ஏகள் ஒருத்தர் 2 பேரை விட்டுட்டாருன்னா, ஏன்னா அவங்க இண்டிவிஜுவலா செட்டில் பண்ணி டீல் வச்சிருக்காங்க திமுக தலைவர்களோட. இப்ப செல்வ பெருந்தகைக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதனால அவர் என்ன சொல்றாரு, இல்ல டிஎம்கே விட்டு நாரக்கூடாதுன்னு. இப்ப ப. சிதம்பரம் அவரு சொல்றாரு டிஎம்கே விட்டு நாரக்கூடாது. ஏன்னா அவரோட சிந்தனை என்னன்னா 2027 ராஜ்யசபா முடியும், அதுக்கப்புறம் யார் நமக்கு கொடுப்பாங்க? ஏன்னா அவருக்கு இன்னும் ஆசையா இருக்குது தொடர்ந்து மேலவை மெம்பரா இருக்கணும். பதவி ஆசை, அந்த ஆசை ஒன்றும் போகல, அவருக்கு வயசாயிடுச்சு. யங்ஸ்டர்ஸ் கொடுக்கணும்னு கூட தோணலை. அவர் மகனும் எம்பியா இருக்காரு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, சரி இது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், கர்கேவும் அப்படிதான் நினைக்கிறாரு. இப்போ டிஎம்கே தரப்புல சொல்றது என்ன, போன தடவை நீங்க 18 ஜெயிச்சிங்க, மேக்சிமம் 20 25 வச்சுக்கோங்க. நாங்க சொன்ன இது வச்சுட்டீங்கன்னா உங்க தொகுதியில செலவு நாங்க பார்த்துப்போம்.
அப்போ என்ன ஆறுது பார்த்தீங்கன்னா, இப்போ மாணிக்கம் தாக்கூர் போல தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் சிக்னல் கொடுக்கறது மேலே கேசி வேணுகோபால், ராகுல் காந்திக்கு நெருங்கி இருக்கிற ஒரு காங்கிரஸ் ஜெல் செக்ரட்டரி. அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க விஜய்க்கு நல்ல கூட்டம் வந்துட்டு இருக்கு, விஜய்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது, டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி வந்தாச்சு, முதல்ல 200 சீட்டு ஜெயிச்சிரும் அப்படி இப்படி. நாங்க இப்ப என்னடான்னா மக்கள் புரிஞ்சுட்டாங்க இது ஊழல் அரசு, நமக்கு ஏதோ தேர்தல் நேரத்தில் 5000 கையில வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை கவனிக்கிறதே கிடையாது, எல்லாம் லாஸ்ட் மினிட் அனௌன்ஸ்மெண்ட், எல்லாம் இப்ப லாஸ்ட்ல தான் எல்லா திட்டங்களும் இப்பதான் வருது, ஒரு 6 மாசமா திட்டங்கள் அறிவிப்பு. சோ மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்குது, இதை என்கேஷ் பண்ணுவார் விஜய். ஏன்னா அவருக்கு சினிமா அப்பீல் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் 18 வயசுல 25 வயசு அவங்க போறாங்க. அதனால காங்கிரஸ்ல ஒரு நமக்கு இவங்க 18 இது கொடுக்கறது தான், நம்ம வி வில் பார்கெயின் வித் விஜய். அதை தவிர்த்துக்க விஜயும் ராகுல் காந்தியும் நல்ல நண்பர்கள். அது காரணம் என்னன்னா அவர்கள் பின்னாடி இருக்கிற போர்சஸ் இருக்கு பாருங்க, சர்ச் குரூப்ஸ் அது இது, அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இப்போ ஆல்ரெடி சர்ச் குரூப்ஸ் எல்லாம் என்ன பிரச்சாரம், உங்களுக்கு திமுக மேல அதிருப்தி இருந்தனா அதிமுக பாஜக இதுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, பாஜக ஆட்சி வந்துடும், பாஜக ஆட்சி வந்ததுன்னா நம்மளோட சிறுபான்மையினர்களோட இன்ட்ரெஸ்ட், அதாவது சிறுபான்மையினர்களோட இன்ட்ரெஸ்டோட இவங்க சர்ச் குரூப் இன்ட்ரெஸ்ட்ல அஃபெக்ட் ஆயிடும். கரெக்ட். ஆகையால நீங்க தாவாக காக்க போடுங்க, ஆல்ரெடி தே ஆர் டூயிங் தட். சோ இந்த டெம்ப்டேஷன் இதுல வேணுகோபால் என்ன நினைக்கிறாருன்னா, கேரளத்திலே தேர்தல் நடக்கிறது, அவருக்கு ராகுல் காந்தி கிட்டக்க இருந்து அவருக்கு நல்ல செல்வாக்கு காந்தி குடும்பத்தில், அவர் நடக்கிற கேரள தேர்தலில் நல்லா வந்துச்சுன்னா நம்ம கேரள முதல்வர் ஆயிடுவோம். அந்த கேரளத்தில் ஒன்றும் நல்லா வரதுக்கு டிவிக்கோட நம்ம உடன்பாடு வச்சிருந்தோம்னா தமிழ்நாட்டில் அதோட இம்பாக்ட் புதுச்சேரியிலும் இருக்கும், ஏன்னா அங்கேயும் தேர்தல் வருது, அதோட இம்பாக்ட் கேரளத்திலையும் இருக்கும். எந்த கேரள மாவட்டங்கள்ல தமிழ்நாடு ஒட்டி இருக்குதோ அங்கெல்லாம் நமக்கு நல்ல இம்பாக்ட் கிடைக்கும், ஏன்னா விஜய் அங்கேயும் பாப்புலர். ஸோ இந்த ஃபார்முலா கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ஃபார்முலா இது மேலே ஒரு முடிவு எடுப்பார் எப்போ கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தி குடலூருக்கு வர்றார் நீலகிரி மாவட்டத்தில், அந்த இடத்துல இவங்களெல்லாம் பேசி ஒரு சிக்னல் கொடுப்பாரு. இதற்கிடையே ஸ்டாலின் பார்க்குறாரு, சரி எப்படியாவது இவங்களை போக விடக்கூடாது, ஏன்னா திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி இது காங்கிரஸ் கிளம்பிச்சுன்னா பாக்கி எல்லாம் கிளம்பிடும். இது இன்னொரு பக்கம் திருப்பி அமித்ஷா இபிஎஸ் சொல்லியிருக்காரு என்னன்னா, இங்க பாருங்க இந்த இதை விடக்கூடாது, நாம ஜெயிக்க போறோம்ங்கிற நம்பிக்கையில தான் நம்ம பண்ணணும், என்டிஏ ஜெயிக்குங்கிற மாதிரி போட்டியிடணும்னு ஒரு இது கொடுத்திருக்காரு, ஒரு கிளாரியன் கால். அதுக்கு பிறகுதான் பாருங்க இப்ப வர ஜனவரி 28ஆம் தேதி பிரதமர் மோடி போறாரு, கன்னியாகுமரி போறாரு. சோ அதுக்கு முன்னாடி என்டிஏ ஷேப்புக்கு வரணும், ஏன்னா பிப்ரவரி மாதத்துல தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம தயாரா இருக்கணுங்கிற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகே சார், இப்போ அது மட்டும் இல்லாம இப்ப 2 நாள் முன்னாடி திரு எடப்பாடியும் அமித்ஷாவும் டெல்லியில தனிப்பட்ட முறையில சந்திச்சதாகவும், அதுல அமித்ஷா சொன்னதாக வந்த தகவல் என்னன்னா, ஒரு 3 மினிஸ்டராவது நீங்க நம்ம ஜெயிச்சானா தமிழ்நாட்டுல கொடுக்கணும், அதுல அப்படி ஒரு தகவலும் வருது. 56 தொகுதிகளும் தனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் தகவல் வருது. அதே சமயத்துல அதை எடப்பாடி எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, இவங்க போடுவது என்னன்னா எங்களுக்கு 60 தொகுதி வேணும்னு சொல்றாங்க. ஒண்ணு நிச்சயம், அமித்ஷா திருப்பி அவர் தரப்புல சொல்வது என்னன்னா, என்டிஏ ஆட்சி, என்டிஏ ஆட்சினா பிஜேபி அதுல பங்கெடுக்கிற ஆட்சி, தட் இஸ் கோலிஷன், நாட் ஜஸ்ட் கூட்டணி, அதை அவர் கிளியர் சொல்லிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் இபிஎஸ் என்ன சொல்றாரு, அது அமித்ஷாட்டி சொல்லியிருக்காரு, இங்க பாருங்க ஆல்ரெடி ஸ்டாலின் கேம்பெயின் என்னன்னா, நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபிக்கு தான் போறது, அந்த பிஜேபி தான் பின்னாடி இருந்து கண்ட்ரோல் பண்ணும். இது நமக்கு நெகட்டிவா இருக்கு, அதாவது அதிமுக உப்புக்கு சப்பாடி பின்னாடி ஓட்டுவது பிஜேபி, இது இதை ஸ்டாலின் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு கேம்பெயின்ல. சோ ஆகையால் இதை பத்தி இப்ப பேச வேண்டாம், தேர்தல் முடிந்த பிறகு வில் see, இதை நீங்க இப்ப ஹைலைட் பண்ணாதீங்கிறாரு. ஆனா அமித்ஷாவும் என்னன்னா, இல்ல என்டிஏ தான் வரப்போகுது, என்டிஏல ஆட்சி பிஜேபி பங்கெடுத்து அதிமுக தலைமையில் உள்ள ஒரு என்டிஏ ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ ஒன் திங் இஸ் கிளியர், அடுத்த கவர்மெண்ட் யார் வந்தாலும் சரி சார், திமுகவும் பாருங்க they will be under pressure to include the allies. ஏன்னா இப்ப ஒரு ஸ்டேஜ் வந்ததுங்க, எப்போ கோலிஷன் இல்லாம, அதாவது கூட்டணி இல்லாம அரசியல் இல்லைன்னு வந்துச்சு தமிழ்நாட்டில், இப்ப அதோட செகண்ட் ஃபேஸ் கூட்டாட்சி. இப்ப கேரளத்துல தொடர்ந்து அப்படிதான் இருக்குது, கேரளத்துல சிங்கிள் பார்ட்டி ரூலே கிடையாது, 2 அலையன்ஸ்குள்ளதான், யூடிஎஃப் எல்டிஎஃப். அதே ஸ்டேஜ் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல இப்ப காங்கிரஸ் ஒருவேளை திமுகல இருந்து வெளியில வந்துச்சு தாவேக்காவோட சேர்ந்ததுன்னா,
அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் வரும். அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக தேமுதிக, அதாவது விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக, இப்போது அவங்க ஒய்ஃப் வந்து பிரேமலதா நிர்வாகம் பண்றாங்க. சோ அந்த கட்சிக்கான இப்ப மவுசு இப்ப ஜாஸ்தி ஆகியிருக்கு. அவங்க தேமுதிக வந்து திமுகவோட சேருமா இல்லாட்டி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்து கிளம்பி இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல கட்டாயமாக பாருங்க, இப்ப தேமுதிக நேத்திக்கு மீட்டிங் நடந்துச்சு. ஆனா மீட்டிங்ல ஒரு முடிவு எடுக்கல அவங்க. ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அவங்க அவங்க கட்சியோட கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஒன்றும் முடிவு இல்லை. பிரேமலா தட்டை விட்டாங்க. இப்போ 2 சைடு அட்ராக்ட் பண்ணுறாங்க. அதிமுக சைட்லேயும் கூப்பிடுறாங்க, வந்து என்டிஏ கூட்டணியில் சேருங்கன்னு. பாஜகவும் கான்டாக்ட் பண்ணுறாங்க. பிரதமருக்கு பிரேமலதாவோட நல்ல இது உண்டு, ஒரு கான்டாக்ட் உண்டு. அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திமுகவும் அட்ராக்ஷன் இருக்கு. இப்போ இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு தேவை என்ன? அதிக இடம் தேவை, ஒரு மேலவை சீட்டு கொடு கேட்குறாங்க. அதை தவிர்த்து தேர்தலுக்கு செலவையும் பார்த்துக்கங்கிறாங்க. இது 2 கூட்டணி செய்ய தயாரா இருக்குது, என்டிஏ சரி இதுவும். ஆனா அவங்களும் பார்ப்பாங்க எந்த சைடு வின்னிங் சைடோ அந்த வின்னிங் சைடு போவாங்க. இப்ப அந்த மொமெண்டம் இப்ப 15 தேதிக்கு பிறகு, பொங்கல் வந்த பிறகு, தை மாதம் பிறந்த பிறகு பார்ட்டிஸ் வில் டேக் டிசிஷன்ஸ். அதுல உங்களுக்கு மொமெண்டம் எந்த பக்கம் போறதுங்கிறது கிளியர் ஆயிடும். நன்றி சார். நேயர்களே, இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து இந்த விவாதத்தில் பங்கேற்றதுக்கு நன்றி. மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். வணக்கம் சார். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் பிறகு. நன்றி, வணக்கம்.